எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க. எழில் வந்து அப்படியே காசியம்மா கூப்பிட்டதுனால வராங்க. பாத்தியா உங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சுடர் காலில் வந்து பாருப்பா என்ன இருக்குன்னு. நீ தானே வந்து ஏகப்பட்ட படிப்பெல்லாம் படிச்சிருக்க, நீ தானே பத்திரமா வந்து சுடரை பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கிட்டக்கு வராங்க. அந்த இடத்துல சுடர் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டியா? இல்லை சார், காலில் திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. என்னது சாருங்கிற, உரிமையா வாங்க போங்கன்னு கூப்பிடு, அதை விட்டுட்டு மரியாதையா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் இப்படி கூப்பிட்டே பழகிட்டேன். சரி, அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும், அப்போ தான் ஒருத்தர் பேசி வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னோன்னே மனோகரி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சுத்தமாக புரியவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கேன்னு சொல்லி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து காசியம்மா வந்து, என்னாச்சு உனக்கு, நீ எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்க, அவங்க தான் தனியாக இருக்கணும்னு சொன்னல, நீயும் படித்த பொண்ணு தானே, உனக்குலாம் இதெல்லாம் சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தாத குறையா வந்து மனோகரியை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. கனகவல்லி, இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. என்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கணுமா? நாங்கள் இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இருக்க போகிறோம், ஊருக்கு போவோம்ல, அதுக்கப்புறம் நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் வந்து காட்டுறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல மனோகரி 2 பேரும் ஒருத்தர் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. சுடரை வந்து அன்பா பாசமாக வந்து கவனிச்சுக்க சொன்னதுனால அப்படியே அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாம் இருந்து ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க நம்ம சுடருக்கு. ஒரு பக்கம் நாங்கள் போயிட்டு வரோமா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ தான் வந்தீங்க, ஆனால் சட்டுன்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அங்கே ஆக வேண்டிய வேலையெல்லாம் நிறையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கனகவல்லி பாட்டி வந்து சொன்னோன்னே, சரி ஊரில் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை, தொழிலேருந்து எல்லாத்தையும் பார்க்கணும், ஆனால் அடிக்கடி வந்து வருஷத்துக்கு 2 வாட்டியாவது இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக வந்துடுறோம்மா அடிக்கடி அப்படின்னு சொல்லும்போது, சுடர் அடுத்த வாட்டி வரப்போ வந்து குட்டி பையனோட தான் வரணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல சரி எழில், பத்திரமா வந்து சுடரை வந்து பார்த்துக்க, யாருக்கும் கிடைக்காத திருப்பியும் உன்னோட இந்துமதியை உனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது, பார்த்துக்கன்னு சொன்னோன்னே பத்திரமா வந்து அமுச்சு வைக்கிறாங்க. டாட்டா காட்டி அந்த இடத்துல காசியம்மா எப்படியோ இவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. காசியம்மா ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. காசியம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊர்லேருந்து 2 பேரை வந்து கையோட எழிலோட கார்லையும் சேர்த்து வந்து அமுச்சு வச்சுருக்காங்க. அப்போன்னு பார்த்து எழிலும் நம்ம சுடரும் வீட்டுக்குள்ளே வரலான் இருக்கிறப்ப, நிப்பாட்டுங்கன்னு சொல்லி காசி அம்மாவோட அசிஸ்டண்ட் வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பொண்ணு மாப்பிளையும் முதல்ல வந்து வீட்டுக்கு வந்து வராங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்து சுடரை பார்த்துக்கிட்டீங்கன்னு தெரில, இப்போ முறைப்படி ஆசீர்வாதம்லாம் வாங்கணும், ஆர்த்தியெல்லாம் எடுக்கணும், இவங்க மேலே திஷ்டியெல்லாம் இருக்கும், யாராவது ஆர்த்தி கரைச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே மனோகரி இப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏமா உன்னைத்தான் சொல்கிறேன், ஆர்த்தி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொன்னோன்னே குடுன்னு உள்ளே போயிட்டு ஆர்த்தி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே லெஃப்ட்டில் 3 ரைட்டில் 3 சுத்தம் திஷ்டி எல்லாம் போகணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் அப்படியே வந்து வலது காலை வச்சு 2 பேரும் வந்து ஒத்துமையாக ஒன்றா வந்து வராங்க. சாமி ரூமில் முதல்ல வந்து பூஜை பண்ணி விளக்கேற்றுமா, இந்த குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கன்னு சொன்னோன்னே தீப்பெட்டியை எடுத்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க. அப்படியே விளக்கு வந்து ஏற்றுறாங்க. காசியம்மா அங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ இவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி மனோகரியும் செல்வியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எல்லோரும் சாமி கும்பிட்றப்ப விளக்கை வந்து அணைக்கலாங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுறேங்கிற மாதிரி அந்த அம்மா கேட்டோன்னே, இல்லை நான் பக்கத்தில் வந்தேன், அங்கெல்லாம் வரக்கூடாது, தள்ளி நின்றுனோட, ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி செல்வியை வந்து எல்லோரும் கண்ணாமண்ணா திட்டி இந்த பக்கம் வர வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் சரியா, சரின்னு சொல்லி எழில் மாட்டுக்கு மாடி ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்ம சுடர் மாட்டுக்கு கீழே ரூமுக்கு வந்து போகிறாங்க. என்ன ஆச்சு எழில் இங்கே வாப்பானோன்னே, நாங்கள் காசி அம்மாவோட அசிஸ்டன்ட் தெரியும்ல, அப்போனா அவங்களுக்கு ஏற்ற மரியாதை எங்களுக்கு தருவீங்களா மாட்டிங்களா? ஆமாம், அப்போனா நாங்கள் சொல்கிற முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படணும் தானே காசியம்மா சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக ரூமில் வந்து தங்குறீங்க, ஒரே ரூமில் தான் இருக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க.